ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைய அறுவடை பார்க்கலாம். இன்றைய அறுவடை பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் அறுவடைலேருந்து எல்லா அறுவடையுமே காமிச்சிருக்கிறேங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்க. ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பீக்கங்காய் பார்த்தீங்கன்னா, விதைக்கு விட்டுருக்குறேங்க. வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பொடலங்காய் பறிச்சுக்கலாம். ஒரு 2 அதாவது பொடலங்காய் ஒரு கொடி வச்சிருக்கிறேங்க, பீக்கங்காய் ஒரு கொடி வச்சிருக்கிறேங்க. சூப்பரா காய் வச்சுட்டு வருதுங்க. நான் நெனச்சு கூட பார்க்கலைங்க, இந்த அளவுக்கு இது காய் குடுக்கும் அப்டின்னுட்டு. பரவாயில்லைங்க, நல்லா காய் குடுக்குதுங்க. இப்ப என்ன ஒண்ணுன்னா, பார்த்து பார்த்து பாலினேஷன் பண்ணி விடணுங்க. பண்ணி விட்டோம்னா தான் காய் ஆகுதுங்க. அதையும் நான் வந்து ஒவ்வொரு காயிலையும் பார்த்துட்டு தாங்க வரேன். விதைக்கு நல்லா பெரிய காயா ஒண்ணு திரட்சியா விட்டுருக்குறேங்க. பாருங்க சூப்பரான பொடலங்காங்க. மணம் பார்த்தீங்கன்னா, பறிக்கும்போதே அவ்வளோ ஒரு மணங்க இந்த பொடலங்கா. உண்மையிலேயே அந்த பொடலங்காய்க்குன்னு ஒரு தனி குணம் உண்டுன்ற மாரி தனி மணங்க, பொடலங்கா மணம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஜோடி பீக்கங்கா இருக்குது பாருங்க. ஜோடியா பீக்கங்கா வந்து நான் ஆகாதுன்னு நெனச்சேங்க. நான் 2த்துக்குமே வந்து பாலினேஷன் பண்ணி விடும்போது நெனச்சேங்க. 1க்கு தான் காய் ஆகும், இன்னொன்னு காய் ஆகாதுன்னு நெனச்சு தாங்க 2க்குமே பண்ணி விட்டேன். அது என்னமோ பரவாயில்லைங்க. 2மே காயா மாறிடுச்சுங்க. சூப்பரான கொத்துங்க. அதாவது சத்து மண்ணுல இருக்கிறதுனால ஓரளவுக்கு சத்து ஈக்குவல் பண்ணி ஷேர் பண்ணி 2 காயும் நல்லா பெருசாக்கிச்சுங்க. அதாவது மண்ணுல சத்து இருந்தா கண்டிப்பா காய் பெருசாயிடுதுங்க. வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் அறுவடை பண்ணிக்கலாம். நம்மளுடைய மாடி தோட்டத்துல இப்ப கத்திரிக்காய் தாங்க ஹைலைட்டா போயிட்டு இருக்குதுன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு கத்திரிக்காய் அறுவடை வந்து சூப்பரா வருதுங்க. நெறைய பூ எடுக்குது. நெறைய காய் குடுக்குதுன்னு சொல்லாங்க. அதாவது காய் அறுவடை பண்றதுக்குன்னே ஒரு ஆள வைக்கணும் போல இருக்குதுங்க. அந்த அளவுக்கு காய் வருதுங்க. பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, புது வெரைட்டிங்க. பச்சை பெங்களூர் பச்சை வரி கத்திரிங்க. சூப்பரான ரகங்க. நெறைய காய் பிடிக்குதுங்க. இப்ப எப்படி நீலவாரி கத்திரிக்காய், குண்டு கத்திரிக்காய் எப்படி நெறைய காய் பிடிக்குமோ, அதே மாரி ரகங்க இதுவுமே. சூப்பரா வச்சுட்டு வருதுங்க. நல்லா காய் பார்த்தீங்கன்னா, கொத்து கொத்தா வைக்குதுங்க செடியில. பாருங்க பிஞ்சு எப்படி போட்டுருக்குது பாருங்க. நம்மளுக்கு எலசா வேணும்னா, நான் கொஞ்சம் எலசா பறிப்பேங்க. இல்லன்னா கொஞ்சம் பெருசாயி பறிக்கிற மாரி இருக்குங்க. நான் பறிக்க லேட் ஆயிடுச்சுன்னா பெருசாயிடுங்க. இல்ல நான் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி பறிச்சுட்டு வரேன் அப்படின்னா, கொஞ்சம் பிஞ்சாவே பறிச்சுக்குவேங்க. பாருங்க பிங்க் வால் கத்திரி எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க. உண்மையிலேயே இந்த கலரு அவ்வளோ ஒரு அருமைங்க. எனக்கு எப்படி சொல்றதுன்னா, தெ மாடிக்கு போறதே இப்ப செடிகள பார்க்கறதுக்கு, அதனுடைய அழக ரசிக்க தாங்க. இந்த மாரி கண்கள் போதாது இந்த அழகை ரசிக்க. சூப்பரான பிங்க் வால் கத்திரி. இளங்கத்திரிக்காவும் பார்த்தீங்கன்னா, இப்ப பூ எடுக்க ஆரம்பிச்சுருச்சுங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா, நெறைய கத்திரிக்காய் இப்போ வரப்போதுங்க. அப்படிதான் சொல்லணும். நெய் கத்திரிக்காவும் இப்ப காய் வைக்க ஆரம்பிச்சுருச்சுங்க. அந்த மாரி எல்லா ரகமுமே இப்ப காய் வைக்க ஆரம்பிச்சுருச்சுங்க. என்னுடைய மாடி தோட்டத்துல இப்ப இப்ப தைப்படத்துக்கே நான் பார்த்தீங்கன்னா, ஒரு 8 வகையான கத்திரிக்காய் வந்து நான் ட்ரை பண்ணிக்கிறது உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். அவ்வளவும் பார்த்தீங்கன்னா, இப்ப சூப்பரா காய் வைக்குதுங்க. ஏப்ரல் மேல கூட நான் நாத்து நட்டுருக்கிறேங்க. வெள்ள நெட்ட கத்திரிக்காலாம் பார்த்தீங்கன்னா, மே மாசம் கூட புடுங்கி நட்டுருக்கிறேங்க. 6 பேக் நட்டுருக்கிறேங்க வெள்ள நெட்ட கத்திரி. அதுவுமே வளர்ந்து வருதுங்க. இன்னும் காய் குடுக்க ஆரம்பிக்கலைங்க. வளர்ந்து வருதுங்க. எல்லா கத்திரி ரகமும் சூப்பரா நோவு தாக்காத நான் என்னால வந்து இப்ப இந்த முறை வந்து அழகா கொண்டு வர முடிஞ்சுச்சுங்க. இப்ப இந்த சீசன் பரவாயில்லைங்க. கள்ளிப்பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டேங்க. அப்படிதான் சொல்லணும். ஏன்னா, உழும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் செடி வந்து பார்த்து, பார்த்து நசுக்கி விட்டு, அப்படியே செடிய கழுவி விட்டு, கழுவி விட்டு இப்ப 2 மழை வந்துச்சுங்க. அதில கொஞ்சம் செடி கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சுங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா, இந்த கள்ளிப்பூச்சி மட்டும் ஒண்ணுமே என்னால பண்ண முடியறது இல்லைங்க. அது எப்படினாலுமே நம்மளுக்கு அது 1, 2 இருந்தா கூடமே அப்படியே செடி பூரா பரவிடுதுங்க. அதனால பார்த்துட்டே இருக்கணுங்க. இல்லைன்னா வீணா செடிய காலி பண்ணிடும். வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா, கொத்தவரங்காயும் அப்படியே பறிச்சுக்கலாம். கொத்தவரங்காயும் பார்த்தீங்கன்னா, இப்ப சூப்பரா குடுத்துட்டு வருதுங்க. டெய்லியும் பார்த்தீங்கன்னா, வெறும் வயித்துல வந்து இதுக்கு ஒரு ஜூஸ் மாரி அடிச்சு குடிக்கிறேங்க. அந்த மாரி பொரியல் பண்ண டைம் இல்ல அப்டின்னா, அந்த மாரி பண்ணிர்றதுங்க இப்ப. நம்மகிட்ட காய் இருக்கிறதுனால என்ன வேணாலும் பண்ணலாம் அப்டின்ற மாரி இருக்குதுங்க எனக்கு. இப்ப கொடி வகைகளும் பார்த்தீங்கன்னா, சூப்பரா முளைச்சு வந்துருக்குதுங்க. அதனுடைய வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை நேத்து குடுத்துருக்கேன். பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க பாருங்க. ஏன்னா, கொடி வகைகளும் பார்த்தீங்கன்னா, எப்படி முளைப்பு திறன் இருக்கு, எப்படி பராமரிக்கிறது அப்டின்றது உங்களுக்கு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் அதுல பாருங்க. ஏன்னா, இன்னுமே அது கொடி வகைகள எப்ப நடணும் அப்டின்ற கேள்வி எனக்கு வந்துட்டு தாங்க இருக்கு. அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்ப நடணுன்றத விட, நான் நட்டு வளர்ந்தே வளர்ந்துருச்சுங்க. அததான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்க. ஏன்னா இந்த சீசன்ல நடலாமான்னும் ஒரு சில பேர் கேட்குறீங்க. நான் போன ஆடிப்பட்டத்துக்கு இந்த சீசன்ல தாங்க நட்டேன். எனக்கு நல்லா வந்து காயும் குடுத்தது. நோவு தாக்காத நான் வந்து அறுவடை பண்ண முடிஞ்சுச்சுங்க. அதுக்கு வேண்டி இந்த முறையும் அதே பட்டத்துல நட்டுருக்குறேங்க. கண்டிப்பா காய பறிக்க முடியுங்க. நோவு தாக்காதையும் என்னால வந்து அறுவடை எடுக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையில நட்டுருக்குறேங்க. அதாவது அந்த பேனு தொல்லை அதிகமா இல்லைங்க. அந்த சீசன் டைம்ல நம்ம மாட்டுச்சுன்னாவே நம்மளுக்கு அதிகமா பேன் விழுங்க. நான் கொஞ்சம் சீசனுக்கு முன்னாடியே நட்டதுனால, எனக்கு அந்த பேனு தொல்லை இல்லாத, நான் கொஞ்சம் அவரைக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா, அறுவடை பண்ண முடிஞ்சுச்சுங்க. அதுக்கு வேண்டி இந்த முறையும், அதே மாரி சீசனுக்கு முன்னாடியே நான் வந்து நட்டுட்டேங்க.
கொடி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமா வந்தா தான் நம்மளுக்கு அறுவடை அதிகமா கிடைக்குங்க. அதுக்கு வேண்டி நான் கொஞ்சம் முன்னாடியே நட்டுருக்கிறேங்க. உங்களுக்கு எப்ப பட்டமோ நீங்க அப்படின்னு நடுங்க. நான் வந்து இப்ப தான் நடணும் அப்படிலாம் நான் சொல்லலைங்க. உங்களுக்கு எப்ப விருப்பமா இருக்கோ, அப்ப நீங்க நடலாங்க. இந்த மாரி சைடு சில கிளையெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காய் முடிஞ்சதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி பேக்லயே போட்டுருங்க. ஏன்னா, அதுவுமே சத்து உரியுங்க. பேக்ல இருக்கிற சத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, உறிஞ்சிட்டே இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, ஒரு வெண்டைக்காய் ஒரு பாதி செடிக்கு மேல போகவும், கீழ இருக்கிற இலைங்கலாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருங்க. அந்த மாரி விட்டீங்கன்னா, கொஞ்சம் நோத்தாக்காது. அந்த பேனு, கள்ளிப்பூச்சி இதெல்லாம் வந்து உட்காராதுங்க. செடி வந்து கொஞ்சம் பராமரிச்சா மட்டும் தான் நம்மளால காய் பறிக்க முடியுங்க. சூப்பரா வந்து வெண்டைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா, அருமையா குடுத்துட்டு வருதுன்னு சொல்லலாங்க. லிக்விட் தண்ணி கண்டிப்பா மெயின்டெயின் பண்ணியே ஆகணுங்க. என்ன நாம்ப வந்து ஆட்டுக்கு குடுத்தாலுமே, லிக்விட் தண்ணி மட்டும் நான் மெயின்டெயின் பண்ணலன்னா, இந்த அறுவடைய என்னால எடுக்க முடியாதுங்க. ஏன்னா லிக்விட் தண்ணி மட்டும் தான் இதுக்கு காரணம்னு நான் சொல்ல வருவேங்க. ஏன்னா அத ஊத்துனா மட்டும் தான் அதிகமான பூ எடுக்குதுங்க எனக்கு. பொடலங்காவும் இவ்வளோ காய் அறுவடை பண்றதுக்கும் அதுதாங்க காரணம். பீர்க்கங்காவும் அவ்வளோ காய் அறுவடை பண்றதுக்கும் அதுதான் காரணம். ஒண்ணுக்கொண்ணே அது வந்து என்ன பண்ணுதுன்னா, பூ எடுக்க வைக்குதுங்க அந்த செடிங்கள. அதுவே ஒரு பெரிய விஷயம் தாங்க. செடிகள வந்து அப்படியே வளர்த்துட்டே இருக்கிறத விட, அது பூ வர வைக்கணுங்க. அப்பதான் நம்மளுக்கு வந்து அதில காயா ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வெண்டைக்காய் செடி பொறுத்தவரைக்கும் இந்த மாரி குருத்துங்கள நல்லா கவனிக்கணுங்க. அதில தாங்க அந்த கள்ளிப்பூச்சி போய் உட்காந்துருக்கும். பார்த்து நசுக்கி விடுங்க. ஏன்னா எனக்குமே 1, 2 உட்காருதுங்க. அதுக்கு தான் நான் வந்து பார்த்து இப்ப நசுக்கி விட்டுட்டு இருக்கிறேங்க. விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பர்ல ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் குடுத்தீங்கன்னா, கேட்லாக் பார்க்கலாங்க. எல்லா வித எல்லா விதையுமே இப்ப ஸ்டாக் இருக்குதுங்க. அதாவது நெறைய வெரைட்டி கத்திரிக்காய் வெரைட்டிலருந்து நெறைய வெரைட்டி வச்சிருக்கிறேங்க பாருங்க. அதாவது 25 ரகத்துக்கு மேல கத்திரிக்காய் வெரைட்டி மட்டுமே விதை இருக்குதுங்க. நானே வந்து பார்த்தீங்கன்னா, மாடி தோட்டத்துல எல்லா வகை கத்திரியும் விதைய ட்ரை பண்ணி அதுலருந்து விளைஞ்சு அதுலருந்து தாங்க நான் வந்து விதைக்கு எடுத்து வச்சு கேட்லாக்ல போட்டுருக்கேன். வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பீர்க்கங்காய் அறுவடை பண்ணிக்கலாம். பீர்க்கங்காவும் பார்த்தீங்கன்னா, இப்ப இளங்கொடி சூப்பரா வந்து பந்தல் தொட்டுருச்சுங்க. எனக்கு இந்த மாரி பந்தல் வந்து போட்டது என்னுடைய மாடி தோட்டத்துக்கு எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்ன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா, எனக்கு இந்த பந்தல் வந்து உண்மையிலேயே எனக்கு வந்து நல்ல ராசியான பந்தல்ன்னு கூட சொல்லலாங்க. இது போட்டதுலருந்தே எனக்கு வந்து காய் வரல. எனக்கு இந்த சீசன் எனக்கு சரியில்ல அப்படின்னு நான் சொன்னதே கிடையாதுங்க. அது மாரி இது போட்டதுலருந்தே இந்த கொடி ரப்பர கொடிதாங்க, காய் தாங்க. நல்ல ஒரு ராசியான கொடின்னு கூட சொல்லிக்கலாங்க. அதாவது டக்குனு கொடி வந்து பந்தல புடிச்சிருதுங்க. டக்குனு காயும் வந்துருது. அதனால எனக்கு வந்து அ ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியுதுங்க இந்த பந்தல. ஒரு பாலினேஷன் பண்ணி விடுறதா இருக்கட்டும், காய் அறுவடை பண்றதா இருக்கட்டும், எல்லாமே நம்ம வந்து எட்டி எட்டி பறிக்க வேண்டியதில்ல. பாலினேஷன் பண்ணி விடுறதுக்கும் கஷ்டப்பட தேவையில்ல. பூவும், பிஞ்சும் நம்மளுக்கு அப்படியே பார்த்தாவே தெரிஞ்சிருதுங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, பாலினேஷன் பண்ணி விடுறதுக்கு எனக்கு இந்த பந்தல் ரொம்ப அ ஈஸியா இருக்குது. ஹேண்டில் பண்ணவும் ஈஸியா இருக்குதுங்க. இப்ப இந்த மாரி பழுத்த இலைங்கலாம் பார்த்து கட் பண்ணி கீழ போடுறதுக்கும் எனக்கு வசதியா இருக்குதுங்க. இதே வந்து நம்மளுக்கு தலைக்கு மேல பந்தலா இருந்தா, எதையுமே நம்மளால பறிக்க முடியாதுங்க. அதுவா விழுந்தா தான் உண்டு. இல்ல இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எப்படின்னா செடி வளர்க்கறதுக்கு இன்னும் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிப்ரஷன் ஆகுறீங்க. அது நல்லா நீங்க வந்து WhatsAppல பேசும்போது சரி, கமெண்ட்ஸ்லயா இருக்கட்டும், அந்த மாரி எதுலயோ ஒண்ணுத்துல நீங்க கேட்கும்போது, ஒரி ஆகுறது எனக்கு நல்லா தெரியுதுங்க. நீங்க ஒரி ஆகாதீங்க. நல்லா எப்படி சொல்றதுன்னா, மனச வந்து நல்லா ஃப்ரீயா வச்சு வளருங்க. கண்டிப்பா அதுவும் நல்லா வளரும். டிப்ரஷன் ஆகாதீங்க. செடிகள வளர்க்கறதுல டிப்ரஷன் கண்டிப்பா ஆகாதீங்க. ஏன்னா நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது டிப்ரஷன் ஆகுறீங்கன்னு நல்லாவே தெரியுதுங்க. அதனால டிப்ரஷனுக்கு போ வேண்டாங்க. கொஞ்சம் மனசு ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு தாங்க மாடி தோட்டம். அதனால டிப்ரஷன் ஆயி மாடி தோட்டத்த ரன் பண்ணாதீங்க. ஒரு டேக் இட் ஈசியா கொண்டு வாங்க. உங்களுக்கும் ஒரு மன நிம்மதி, செடியும் நல்லா அழகா வளருங்க. அதாவது சந்தோஷமா வளங்க. அதுதான் நான் சொல்ல வரேங்க. வாங்க அடுத்து வந்து கத்திரிக்காய் பறிச்சுக்கலாம். இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா, அதாவது வயலட் கலர்ல டபுள் வரி வர மாரி வருதுங்க. அதாவது சாண்டல் கலரும், வயலட் கலரும் கலந்த மாரி வருது பாருங்க. வரி வருது பாருங்க அடியில. இந்த மாரி ஒவ்வொரு கத்திரிக்காயும் பார்த்தீங்கன்னா, வித்தியாசமா இருக்குதுங்க. கலரும் பார்த்தீங்கன்னா, நானே இப்ப தாங்க பார்க்குறேன் இந்த டிசைன்லாம். ஏன்னா நானுமே இதுவரைக்கும் கத்திரிக்காயில கடையிலலாம் இந்த மாரிலாம் நான் பார்த்தது கிடையாதுங்க. பச்சை வரி கத்திரிக்காய் பார்த்துருக்கேன். அ ந வரிநில கத்திரிக்காய் பார்த்துருக்கேன். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, பச்சை வால் கத்திரிக்காய் பார்த்துருக்கேன். குண்டு கத்திரிக்காய் பார்த்துருக்கேன். வெள்ளை நீட்ட கத்திரிக்காய் கூட பார்த்துருக்கேன். வெள்ளை குண்டு பார்த்துருக்கேன். அந்த மாரி இந்த கத்திரிக்காய்லாம் நான் பார்த்துருக்கேங்க கடையில. ஆனா இந்த மாரி டிஃப்ரெண்ட்டா ஒரு பிங்க் வால் கத்திரி, அதுக்கப்புறம் பிங்க் வால் கூட ரேரா எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்துருக்குறேங்க. இந்த இந்த மாரி பச்சை பாருங்க, இந்த கலரும் பார்த்தீங்கன்னா, இந்த இதெல்லாம் நான் கடையில பார்த்தது கிடையாதுங்க. அதாவது பச்சையிலே பார்த்தீங்கன்னா, பிங்க் கலர்ல வரி வரியா வருதுங்க. என்னுடைய மாடியில தாங்க நான் இதெல்லாம் பார்த்துருக்கேன்.
நீலகுண்டு கத்திரிக்காய்னா, அதாவது போன ஆடி பட்டத்துல தான் நான் வச்சு வளர்த்துட்டு வரேங்க. அந்த கத்திரிக்காய் எனக்கு கலர் ரொம்ப புடிச்சது. அதாவது நெய் கத்திரிக்காய் மாரி அதுவும் நல்ல ஒரு ஃப்ளேவருங்க. வாசனையா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருக்குதுங்க. அதனால தான் அந்த கத்திரிக்காய் விதைய வந்து மறுபடியும் போட்டு நான் வளர்த்தி கொண்டு வந்தேங்க. இந்த மாரி எந்தெந்த கத்திரி ரகம் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குதோ, அதனுடைய விதைய மறுபடியும் நான் போட்டு, மறுபடியும் இளஞ்செடி நட்டு நான் வளர்த்தி கொண்டு வந்திருக்கிறேங்க. இந்த கத்திரி ரகம் பார்த்தீங்கன்னா, செதப்புடிப்பான கத்திரி ரகங்க. சதைப்பட்டு கத்திரிங்க இது. சூப்பரா இருக்குங்க இந்த டேஸ்ட். எந்த கத்திரிக்காவும் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டா இருக்குதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, குண்டு பவானிலே விதைக்கு எடுத்து வச்சிருக்கிறேங்க. விதைக்கு விட்டதுங்க. நல்லா பழம் ஆயிடுச்சு பாருங்க. ஏன்னா குண்டு பவானியுமே இந்த மாரி தாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். அதனால பார்த்தீங்கன்னா, விதைக்கு வேண்டி சேகரிக்கிறேங்க இப்ப. கத்திரி ரகம் பார்த்தீங்கன்னா, விதைக்கு வேணுன்றதுக்கு வேண்டி நான் வந்து காய் வந்து அவ்வளவா சரியா பறிக்கிறது இல்லைங்க. அந்த மாரி புதிய வெரைட்டிலாம் பார்த்தீங்கன்னா, காய் பறிக்க மாட்டேங்க. ஏற்கனவே அதிக காய் நான் விளைஞ்சது மட்டும் தாங்க கத்திரிக்காய் அதிகமா பறிக்கிறேன். பிளாக் பீட்டும் சூப்பரா குடுக்குதுங்க. கொத்தவரங்காய் இங்க ஒரு 8 செடி இருக்குதுங்க. அதனால இதையும் பார்த்தீங்கன்னா, காய் பறிச்சுக்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, கொத்தவரங்காய் வந்து சீசன்லயும் வைக்குதுங்க. சீசன் இல்லாதபோதையும் காய் பறிச்சாச்சுங்க உங்களுக்கு. 2மே காட்டிட்டேங்க. ஏப்ரல், மேல கொத்தவரங்காய் அறுவடை பண்ணி உங்களுக்கு காமிச்சாச்சுங்க. எந்த காய்க்குமே சீசன் இல்லைங்க. அதுதான் என்னுடைய ம் நம்பிக்கைன்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா, நான் எல்லாமே இப்ப பார்த்தீங்கன்னா, ஏப்ரல், மேல போட்டு வளர்த்தி, அத வந்து காய் பறிச்சு நான் உங்களுக்கு வீடியோ போட்டுருக்கிறேன். அதனால பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா, சீசன பார்த்துட்டு மாடி தோட்டத்த வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேங்க. எது ஒண்ணுமே போட்டா விளையுதுங்க. காயும் குடுக்குது. வீட்டுக்கு தேவைக்கிற அளவுக்கு போதுங்க. எனக்கு போதுமான காய்ங்க இது எனக்கு. நம்ம என்ன கடைக்கு எங்க கொண்டு போய் விக்க போறோம். அதனால பார்த்தீங்கன்னா, எனக்கு இது போதுமான காய்ங்க. வாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா, அறுவடை பார்க்கலாம். கீரை கொஞ்சம் இருந்ததுங்க. கேரி பேக்லாம் பார்த்தீங்கன்னா, கீரை பொன்னாங்கண்ணி கீரை எல்லாம் நெறைய இருந்ததுங்க. அதான் பறிச்சுக்கிட்டேன். கொத்தவரங்கா பாருங்க ஒரு 1/4 கிலோக்கு மேல வருங்க. வெள்ளரி பிஞ்சு பாருங்க. அது ஒரு 1/4 கிலோக்கு மேல வருங்க. 1/2 கிலோக்கே கிட்டத்தட்ட வருங்க அது. பார்த்தீங்கன்னா, ஒரு 9 வகையான கத்திரிக்காய் உங்களுக்கு வந்து புது வெரைட்டிங்க இது பூராமே பார்த்தீங்கன்னா, புதிய வகை கத்திரிக்காங்க. எல்லாமே ஒரு தட்டு நெறைய உங்களுக்கு அடுக்கி வச்சிருக்கேன். சாம்பிளுக்கு பறிச்சிருக்கேன்னு தாங்க சொல்லணும். எல்லாம் நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, விதைக்கு விட்டுட்டேங்க. சாம்பிளுக்கு தேவைக்கிற கத்திரிக்காய் மட்டும் பறிச்சுக்கணுங்க. எப்படி இருக்கு டேஸ்ட்டுன்னு பார்க்கலாம் அப்படின்னிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, பீக்கங்கா பாருங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு தட்டு நெறைய இருக்குது பாருங்க. கீழ வந்து 2 பீக்கங்கா இருந்ததுங்க. மேல மாடியில ஒரு 3 பீக்கங்கா இருந்ததுங்க. எல்லாமே அழகா பறிச்சுட்டேங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வருங்க பாருங்க. பாய்.